மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் மாற்றமில்லை என ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 2026-27 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்தார். வேலைவாய்ப்பை உருவாக்கவும் இறக்குமதியை குறைக்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரம் சீரான வேகத்தில் முன்னேறி வருவதாகவும் தெரிவித்த அவர், உயிரி மருந்துகள் உற்பத்தி திட்டத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறினார். மின்னணு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு 40,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், செமிகண்டக்டர் உற்பத்தி திட்டம் 2.0 செயல்படுத்தப்படும் என்றும் கூறிய நிர்மலா சீதாராமன், ஒடிசா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் அரிய வகை கனிமங்கள் உற்பத்தி வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களின் வளர்ச்சிக்காக 10,000 கோடி மதிப்பில் MSME நிதியம் அமைக்கப்படும். மருத்துவ சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் 5 மருத்துவ மையங்கள் அமைக்கப்படும். 3 புதிய அகில இந்திய ஆயுர்வேத கல்லூரிகள் அமைக்கப்படும். தனியார் துறையுடன் இணைந்து மருத்துவ சுற்றுலாவை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். பங்கு சந்தைகளில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முதலீட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்டந்தோறும் மாணவிகளுக்கு விடுதிகள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய நிர்மலா சீதாராமன், மாநிலங்களுக்கான வரி பகிர்வு விகிதத்தில் மாற்றமில்லை என்றும், தற்போது வழங்கப்படும் 41% நிதி பகிர்வு நீடிக்கும் என்றும் தெரிவித்தார். நிதி ஆணையத்தின் பரிந்துரைப்படி வரும் நிதியாண்டில் மாநிலங்களுக்கு 1,40,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் மாற்றமில்லை என்று ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் வரி பகிர்வு விகிதங்கள் தொடர்பான அறிவிப்புகளை ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறினார். In July 2024, I announced a comprehensive review of the Income Tax Act 1961. This was completed in a record time, and the Income Tax Act 2025 will come into effect from 1st April 2026. The simplified income tax rules and forms will be notified shortly, giving adequate time to taxpayers to acquaint themselves with its requirements. புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தும் 17 மருந்துகளுக்கு சுங்கவரி நீக்கப்பட்டுள்ளது. அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளின் இறக்குமதிக்குமான வரிகளும் நீக்கம் செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்களை ஊக்குவிக்கும் வகையில் லித்தியம் பேட்டரி தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கு இறக்குமதி வரி இல்லை. ஆழ்கடல் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் பிடிக்கப்படும் மீன்களுக்கு முழு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள டேட்டா மையங்களுக்கு 2047 ஆண்டு வரை வரி கிடையாது. பங்குகளை திருப்பி வாங்கும் நிறுவனங்களுக்கு மூலதன ஆதாய வரி விதிக்கப்படும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சொத்துக்களை விற்கும் போது செலுத்த வேண்டிய வருமான வரி குறைக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் பயிற்சி விமானங்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தும் மூலப்பொருட்களுக்கு சுங்கவரி நீக்கப்பட்டுள்ளது. கடல் சார்ந்த ஏற்றுமதி பொருட்களை உற்பத்தி செய்ய இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களுக்கு வரிச்சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. காலணிகள் ஏற்றுமதி செய்வோருக்கு மூலப்பொருட்களை வரி இல்லாமல் இறக்குமதி செய்ய சலுகை வழங்கப்படும் என்றும் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்துக்கு அதிவேக ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் நாட்டில் நீர்வழிப்பாதை போக்குவரத்து மேம்படுத்த 20 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். சரக்கு பயன்பாட்டிற்கு தேசிய நீர்வழிப்பாதைகள் 5 ஆண்டுகளில் அமைக்கப்படும் என்று கூறினார். உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரில் மலை ரயில் சேவை மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 7 அதிவேக புதிய ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு மற்றும் சென்னை ஹைதராபாத்துக்கு அதிவேக ரயில் பாதை அமைக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். In order to promote environmentally sustainable passenger systems, we will develop 7 high-speed rail corridors between cities as growth connectors, namely Mumbai to Pune, Pune to Hyderabad, Hyderabad to Bengaluru, Hyderabad to Chennai, Chennai to Bengaluru, Delhi to Varanasi, Varanasi to Siliguri. ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட 15 தொல்லியல் தலங்கள் கலாச்சார மையங்களாக மேம்படுத்தப்படும் என்று ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் உள்பட நாடு முழுவதும் 15 தொல்லியல் தலங்கள் கலாச்சார மையங்களாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். பொதிகை மலையில் மலையேற்ற சுற்றுலாவை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சென்னை பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம் அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்.
I propose to develop 15 archaeological sites, including Lothal, Dolavira, Rakhi Gadi, Adichanallur, Sarnath, Hastinapur, and Leh Palace into vibrant experiential cultural destinations. Excavated landscapes will be open to the public through curated walkways. ஒன்றிய நிதிநிலை அறிக்கை மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்திய பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. மக்களவையில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். இந்நிலையில் மும்பை பங்கு சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் 2000க்கும் மேல் சரிந்தது. தேசிய பங்கு சந்தை நிப்டியும் 700 புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது. அனைத்து துறை சார்ந்த நிறுவனங்களிலும் வாங்கிய பங்குகளை முதலீட்டாளர்கள் விற்பனை செய்து வருவதால் இந்திய பங்கு சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.